அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 4000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் ரேஷன் கடைகளில் நாப்கின்கள் வழங்கும் திட்டம் எதுவும் அரசிடம் இல்லை என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். தாம்பரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் லட்சுமி ராஜா என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் மாதவிடாய் காலங்களில் ஆரோக்கியத்தை பேணுவது மிகவும் முக்கியமானது. சானிட்டரி நாப்கின்களின் அதிக விலை காரணமாக ஏழை பெண்களும் நாப்கின்கள் கிடைக்காத காரணத்தால் கிராமப்புற பெண்களும் ஆரோக்கிய குறைவான மாற்று நடைமுறைகளை பின்பற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். பள்ளிகளில் இலவசமாக நாப்கின்கள் வழங்க வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதிலிருந்து அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும் எனவும், அதனால் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் நாப்கின்களை இலவசமாகவோ மானிய விலையிலோ வழங்கும் திட்டம் உள்ளதா என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு விண்ணப்பித்த பொழுது அதுபோல எந்த திட்டமும் இல்லை என பதிலளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதே போல சுகாதாரத்துறை அளித்த பதிலில் மாணவியருக்கு இலவச நாப்கின்கள் வழங்கும் திட்டத்தை பற்றி குறிப்பிட்டதன் மூலம் ரேஷன் கடைகளில் வழங்கும் திட்டம் எதுவும் அமலில் இல்லை என்பது தெளிவாகிறது எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏழை பெண்கள், கிராமப்புற பெண்கள் பயனடையும் வகையில் ரேஷன் கடைகளில் மானிய விலையிலோ அல்லது இலவசமாக நாப்கின்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணை கொண்ட பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் 4000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் ரேஷன் கடைகளில் நாப்கின்கள் வழங்கும் திட்டம் எதுவும் அரசிடம் இல்லை என தெரிவித்தார். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு கிராம சுகாதார செவிலியர்கள் மூலமும் பள்ளி மாணவிகளுக்கும் பிரசவித்த தாய்மார்களுக்கும் இலவசமாக நாப்கின்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டங்கள் மூலம் பெரும்பாலான பெண்கள் பலனடைந்து வருவதாகவும் விளக்கம் அளித்தார். ஆனால் அரசின் இந்த திட்டங்கள் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களின் கேட்ட நீதிபதிகள் நாப்கின் வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கும் பெண்கள் எத்தனை பேர் உள்ளனர், பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பெண்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஆகிய விவரங்களை வழங்கும்படி தமிழ்நாடு அரசுக்கும் மனுதாரருக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.